படிக்கிறதுலயா அந்த பேசிச்சு. Praise the Lord, 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 praise the Lord. வணக்கம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய வார்த்தையோடு உயிர்த்தெழுந்த காலை வேளையில சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தர் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, தர்மையான வேலைக்காக உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இன்னொரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தீரே. துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீ தந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்கள் மத்தியில உலாவினீர், வசனத்தால் நிரப்பினீர், உடைய அன்பினால் நிரப்பினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும், அடியனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல இன்னைக்கு 53வது சம்பவமாக அவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல செய்த பகுதிகளை அதுல ஒவ்வொன்றாக அதுல சில விஷயங்களை நம்ம வரிசையா தியானிக்க போகிறோம். போன வாரத்துல நம்ம நம்முடைய நீதி பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை பார்க்கிலும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது, அந்த வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அந்த பரிசேயர் சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காரியத்தை குறித்து தியானித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்துல இருந்து இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து சில வசனங்களை தியானிக்க போறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடன் நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21லிருந்து 26வது வசனம் வரைக்கும் இன்றைய தியானத்தின் பகுதி. இந்த தியானத்திற்கு தலைப்பு நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. இது கொலை செய்யாதிருப்பாயாக என்பது ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு சீனாய் மலையில அந்த 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையாக ஆண்டவர் கொடுத்ததை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த 10 கற்பனைகளில் ஒன்றுதான் என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று நம்ம வாசிக்கிறோம். அது எங்க இருக்கு அப்படின்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம்னு நினைக்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு இருக்கு அந்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை எடுத்து ஆண்டவர் இங்கு செயல்படுகிற அதை எடுத்து அடுத்த ஆண்டவர் அதை மறுபடியும் அதை எடுத்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதுதான் இந்த 53வது சம்பவமாக நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல
ஒரு காரியம் என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலைகள் என்பது இந்த உலகத்துல சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. 2022வது வருஷத்துல அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியால முழுவதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்திருப்பதாக அந்த இது வந்து சொல்லுது. 2022ல மட்டும் 28,522 மர்டர் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70-80 பேர் கொல்லப்படுகிறார்கள். அந்த கொலை பாதகம் என்பது இந்த உலகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னது இது இந்தியாவில் உள்ளது மட்டும். உலகம் பூராவும் ஆயிரக்கணக்கான மக்கள் அனுதினமும் கொல்லப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இதுல நம்ம பார்க்கிற இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்கிறதான இந்த இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இதுக்கும் அதுல ஒரு 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 இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் கொலை செய்யப்படுவது என்பது வெறுமனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மட்டும் கொலை செய்யப்படுவது அல்ல. போர்கள் நடக்கிறது. ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு, ஒரு கூட்ட மக்களுக்கு விரோதமாக இன்னொரு கூட்ட மக்கள், ஒரு ஜாதி மக்களுக்கு விரோதமாக இன்னொரு ஜாதி மக்கள் என்று அவர்கள் அப்படி இது பண்ணும்போது அவங்க ஒருத்தரை அடிச்சுட்டு சாகும்போது அந்த கொலைகளை பற்றி நாம் இப்போது தியானிக்க போவதில்லை. அது அது மட்டும் இல்ல, அரசாங்கமும் ஆட்களை கொள்ளுகிறது. மரண தண்டனை என்று ஒன்று விதிக்கப்பட்டு அநேக நாடுகள்ல மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்படி மரண தண்டனை விதிக்கப்படுகிற நபர்கள், அது வரைக்கும் உயிரோடு இருக்கிற நபர்கள் அந்த தண்டனை விதிக்கப்படும் போது அவர்கள் பல விதங்களிலே கொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தூக்குல போட்டு அவங்கள தொங்க விட்டு அப்படி அவருடைய உயிரை எடுக்கிறார்கள். இன்னொரு அமெரிக்கால நிறைய இடங்கள்ல விஷ ஊசியை போட்டு கொண்டு வர்றாங்க. ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு. சில இடங்கள்ல எலக்ட்ரிக் சேர் அதுல வச்சு அப்படியே அதுல உட்கார வச்சு அப்படியே உயிரோட கொளுத்தி முடிச்சிடுறாங்க. இப்படி இன்னும் அரபு நாடுகளில ஒரு கல் எறிந்து கொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் பல விதங்களில வந்து கொலை நடத்தப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது. மனிதர்கள் கொல்லுகிறார்கள். இப்போ நமக்கு இதுல இருந்து நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் இதுல நம்ம வந்து தியானிக்க போறோம். இந்த கொலை என்பது நம்முடைய வேதத்துல நம்ம இப்ப எடுத்து பார்த்தோம்னா முதல்ல கொலை செய்தவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காயின். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த அவருடைய மூத்த மகனான காயின் என்பவன் தன்னுடைய சகோதரன் அவன் படைத்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்பதை கண்டு அவன் கோபம் அடைந்து அவன் என்ன பண்றான், அவன் கோபம் வந்து எரிச்சல் பட்டு அவன் என்ன பண்றான், அவனுடைய சகோதரனை கொன்று விடுகிறான். இதுதான் முதல் அக்கரன்ஸ் ஆஃப் மர்டர் இன் த பைபிள். முதலாக ஒரு கொலை வந்து நடத்தப்படுவது என்பது அங்கதான் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொலை என்கிற இதுல வந்து உயிர் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பகுதி இருக்க, நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல ஆண்டவர் என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்ன மாதிரியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம முதல்ல என்ன பார்க்கிறோம், ஸ்தோத்திரம்.
முதல் கொலை என்பது காயினால் ஆபேல் கொல்லப்படுவதை நம்ம பார்த்தோம். அதனுடைய இதுல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது ஆதியாகமம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது என்று ஆண்டவர் மிக திட்டமாக ஒரு ஒரு மனிதன் கொல்லப்படும் போது அப்படி கொல்லப்பட்ட மனிதனுக்கு அந்த ஒரு நீதி செய்யும் விதமாக அப்படி கொலை செய்த மனிதனும் என்னதான் செய்யப்படணும், கொலைக்கு அவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விதித்திருந்தார். அப்போ ஆண்டவருடைய திட்டத்துல அந்த கொலை என்பது இல்லை. ஏன், ஆண்டவர் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்திருக்கிறார். அந்த மனிதனை இன்னொருவன் கொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவும் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த அந்த தண்டனை அந்த குற்றத்திற்கு தண்டனையாக கொலை செய்தவன் அவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அதுல அவர் சொல்லுகிறார். அதனாலதான் எண்ணாகமம் 35வது அதிகாரம் 16வது வசனத்துல வரிசை 16, 17, 18 பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லிருக்குன்னா, இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதுனாலே அவன் செத்து போனால் கல் எறிந்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், அவன் கொலை பாதகன் என்ன செய்யப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் ஒன்றாக அவர் அதை நியமித்திருக்கிறார். ஆனா ஒரு காரியம் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கொலை என்பது எப்படி ஆரம்பித்தது அல்லது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த கொலைக்கு காரணகர்த்தா யாரு அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, அவன் பிசாசு தான் அதற்கு காரணகர்த்தனாக இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அப்போ அன்னைக்கு அந்த காயினை இன்ஸ்டிகேட் பண்ணி அவனை ஆபேலை கொல்ல செய்ய தூண்டினவன் யாரு, அது பிசாசு. அவன் பிசாசு தான். அவன் என்னவா இருக்கான், ஆதி முதல் கொலை பாதகனாக இருக்கிறான். அவன் பிசாசு தான் கொலைக்கு முதற் காரணமாக இருக்கிறான். அவன் ஒரு மர்டரர். அந்த மர்டர் என்பது அவனுடைய கையின் செய்கையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, பிசாசு மட்டுமே காரணம், வேற யாருமே காரணம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. காரணம் என்ன, மனிதன் பாவம் செய்த போது அவனுக்குள் பாவம் வந்தது. அந்த பாவம், அவனுடைய இருதயத்தில் இருந்த பாவம் என்ன பண்ணுச்சு, அந்த கொலை செய்ய தூண்டுகிறதாக இருக்கிறது. மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் அப்படி எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன வரும், புறப்பட்டு வருகிறது. அப்போ ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், அவனுடைய இருதயத்துல என்ன, அந்த ஈவில் ஹார்ட்ல இருந்து என்ன வருது, அந்த
கொலை பண்ணத்தக்கதான அந்த கொலை பாதகம் என்பது அப்படி வருகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, மனுஷனுடைய இருதயம், பிசாசு கொலை பாதகம்னு பார்த்தோம். மனுஷனுடைய இருதயம் பொல்லாத இருதயத்திலிருந்து வருகிறது. அது மட்டும் இல்ல, பாவம் வந்ததினால், பாவம் பிரவேசித்ததினால் மனிதனுடைய மனமும் கரப்ட் ஆயிடுச்சு. மனிதனுடைய மனமும் கரைபட்டு போயிற்று, கெட்டு போயிற்று. அதனாலதான் ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த கேடான சிந்தை இங்கிலீஷ்ல வந்து ரெப்ரபேட் மைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கேடான சிந்தையிலிருந்து என்ன வருது? கொலை பாதகங்கள் வருகிறது. அது மட்டும் இல்ல, அந்த கொலை என்பது இப்படிப்பட்ட இந்த விஷயம், இது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. அதனாலதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல பவுல் இப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன், இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் அந்த இது என்னது? இந்த கலாத்தியர் 5:21 என்னது? இது வந்து மாம்சத்தின் கிரியைகள். நம்ம முதல்ல வந்து இருதயத்தை பார்த்தோம், மனது பார்த்தோம், அடுத்தது மாம்சத்தின் சிந்தனையும் மாம்சத்தினுடைய செய்கையும் என்னத்தை கொண்டு வரும்? அது கொலை பாதகத்தை கொண்டு வரும். அதனால இவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்னதை சுதந்திரிப்பதில்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இந்த கொலை மற்றும் இந்த காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். அதனாலதான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16, 17 பார்த்தா இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களில் ஒன்றாக கொலை இருக்கிறதை பார்க்கிறோம். அவையாவன 17வது வசனம், அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, அப்படின்னு சொல்லி இன்னும் சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கொலை செய்வதென்பது ஆண்டவருடைய பார்வையில அதை கர்த்தர் வெறுக்கிற காரியம் மட்டுமல்ல, அவர் அருவருக்கிற ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கொலை பாதகர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வதில்லை? அவர்களை ஆண்டவர் முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலிருந்தே அகற்றி விடுகிறார். அது எங்க நடக்குது அப்படின்னா, 22வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு இல்ல. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல அவர்களுக்கு எந்த விதமான பார்ட்டும் கிடையாது. அவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க? அவர்கள் எல்லாம் புறம்பே இருப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் has its own share of murderers. ஆண்டவருடைய வார்த்தையில ஏகப்பட்ட கொலை பாதகர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல பார்த்தா காயின், அதுக்கப்புறம் லாமேக்கு, அப்புறம் பார்வோன், அப்புறம் அபிமலேக்கு, அப்புறம் யோவாப், அமலேக்கியர்கள், தாவீது,
அப்சலோம், ஜிம்ரி, ஏசபேல், யெகூ, அப்படி அத்தாலியா, அப்புறம் யோவாஸ், மனாசே, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற மர்டரர்ஸ். அதனால புதிய ஏற்பாட்டுல இல்லைன்னு கிடையாது. புதிய ஏற்பாடு ஹேஸ் இட்ஸ் ஓன் ஷேர் ஆஃப் மர்டரர்ஸ். அவங்க யாரெல்லாம்? ஏரோது, யூதாஸ் காரியோத்து, அப்புறம் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள், பரபாஸ், அப்புறம் ஏரோதியாள், அவளுடைய மகள், அப்படி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படி இது இது வந்து ஒரு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது, ஆண்டவர் எப்படி இந்த கொலை பாதகம் என்கிற ஒரு காரியம் உருவாகிறது என்றும், அது வேதத்துல அதை குறித்த ஆண்டவருடைய பார்வை என்ன என்றும், வேதத்தில் இருக்கக்கூடிய கொலைபாதகர்களை அவங்களுடைய பெயர்களையும் நாம் அறிந்து கொண்டோம். ஆனா இதுக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பகுதிக்கு என்ன சம்பந்தம்னா, சம்பந்தம் இருக்கு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு மறுபடி வருவோம். கொலை செய்யாதிருப்பதாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல எப்படி என்ன சொல்றாரு ஆண்டவர்? கொலை செய்யாதிருப்பாயாக என்றும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்றும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதுல நம்ம இன்னைக்கு இதுல இந்த வசனத்துல நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை என்ன? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று. அப்ப பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது அப்படின்னா அது என்ன? ஆண்டவர் எதை அவர் மீன் பண்றாரு? அவர் ஆண்டவருடைய வார்த்தை அதுல சொல்லப்பட்டதை மீன் பண்றாரா? இல்ல ஆண்டவர் எதை அதை மீன் பண்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுல ஒரு காரியத்தை நம்ம கவனமாய் கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள், வேதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? வேதம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அவரோட தோராவாகட்டும், தாவீதுனுடைய சங்கீதங்களாகட்டும், எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளாகட்டும், இதெல்லாம் சேர்ந்துதான் என்னது? வேதம், பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிற இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அந்த வேத புஸ்தகத்தை இந்த ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். அவர்கள் எபிரேயர்கள், யூதர்கள் என்று அழைக்கப்படுகிற அவர்கள், ஏன் அவங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, அவர்கள் அந்த ஜனங்கள் என்னவா கொண்டு செல்லப்பட்டாங்க? அவர்கள் அடிமைகளாக அவர்கள் பாபிலோனுக்கும் மற்ற அசீரியாவுக்கும் அவர்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள். அவருடைய வேதம் என்ன? வேதம் எபிரேய மொழியில் இருந்தாலும் அவர்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தது? அரமைக் என்று சொல்லப்படுகிற அந்த மொழியில் தான் அவர்கள் பேசினார்கள். இயேசுவும் பேசின மொழி என்னதுதான்? அவர் எபிரேய பாஷையில பேசல. அவர் எந்த பாஷையில தான் பேசினாரு? அவர் அரமைக் என்கிற அந்த மொழியில தான் பேசினாரு. அப்போ வெகுவாய் இருக்கக்கூடிய ஜனங்கள், அவர்களுக்கு எபிரேய மொழி தெரியாது. அவங்களுக்கு அரமைக் என்று சொல்லப்படுகிற அந்த மொழி தான் தெரியும். அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் அவங்க என்ன பண்றாங்க? they specialize themselves as scribes and pharisees. அதுல அந்த மத சார்ந்த அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வேதத்தை அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மோனோபலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆண்டவருடைய வேதத்தை. ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன? இந்த காலத்துல இருக்கிறது மாதிரி அந்த காலத்துல பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது.
ஆகவே புஸ்தகங்கள் எல்லாமே எதுலதான் எழுதப்படணும்? தோல் சுருள்ல எழுதப்படணும். அப்ப தோல் சுருள்ல எழுதப்படுவது என்பது, அதை உட்கார்ந்து ஒருத்தர் எழுதணும் அப்படின்னா தோல் வாங்கணும், அதுக்கு நேரத்தை செலவிடணும், ஒருத்தர் உட்கார்ந்து எழுதினா தான், எழுதி முடிச்சாதான் அந்த புஸ்தகங்கள் ஒரு புஸ்தகமாக உருவாக முடியும். அது எடுத்துட்டு போறது, ஒருத்தர் தூக்கிட்டு போறது, வாசிக்கிறது என்பது எல்லாமே இட் இஸ் a வெரி காஸ்ட்லி அஃபேர். அப்போ அதனாலவே வெகு ஜனங்களுக்கும் வேதத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு அற்று போனது. அப்போ அதுக்காகவே என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அந்த வேத பாரகர்கள், ஸ்கிரைப்ஸ், அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை என்பது ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுவது என்பதே அவங்களுடைய வேலையா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த பரிசேயர்கள் இவங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அவங்க வந்து they literally spend their time in the temple. தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் நேரம் செலவழித்தார்கள், ஊழியம் செய்ததுனால அவங்க அந்த பிரமாணங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் போது இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த அந்த யூத ரபிகள், டீச்சர்ஸ், அவங்கதான் அந்த வேதத்தை வாசித்து அவங்க என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு அவர்களுக்கு புரிகிற அரமைக் மொழியில அதை கற்றுத்தர வேண்டும். அப்படி தரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மனிதனுடைய அது எப்படி சொல்றது? மனிதனுடைய அந்த ட்ரெடிஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய ஆண்டவருக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இதுதான் இயேசு என்ன சொல்றாரு? என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கொலை செய்யாதிருப்பாயாக என்றும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அது வரைக்கும் ஓகே, ஆமா, உரைக்கப்பட்டது. அத வந்து கொலை செய்யாதிருப்பாயாகங்கிறது 10 கற்பனையில உள்ள ஒண்ணு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த யூதர்கள் அவங்க பிள்ளைகள் வளரும் போதே ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளாக முதல் 5 புஸ்தகங்களையும், தோரா என்று சொல்லப்படுகிற மோசேயினுடைய ஆகமங்கள் 5ஐயும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணுங்கிறது அது அவங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட, அவங்க வந்து that is how they preserved the Bible. அதை படிச்சு 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 மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அப்போ இது வந்து ஏற்கனவே பைபிள்ல இருக்குன்னு தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை ஒரு, அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொலை செய்தால் உன்னை தண்டிப்பார்கள். கொலை செய்தால் நீ என்ன குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். நீ கொண்டு போய் ஜெயில போடுவாங்க. உன்னை வந்து மனுஷரிடத்துல ஒப்பு கொடுப்பாங்க. நீ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் நீ தப்பிக்க முடியாது. அப்போ இது வந்து வெறுமனே அவங்களுடைய அந்த சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உரிய காரியமாக அவர்கள் பயன்படுத்தினார்களே ஒழிய, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் அந்த ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிங்கிறத அவங்க கன்வீனியன்ட்டா மறந்துட்டாங்க. ஆண்டவரும் இவர்களுடைய இந்த யூத ஜனங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, these were the people who were worshipping the real God. ஆண்டவரை, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள். அப்ப ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் தேவ சமூகத்துல அவர்கள் என்ன செய்யணும்? வரணும். தேவ சமூகத்துல வந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் குற்றம் செய்திருப்பார்களானால் அதற்கேற்ற பலிகளை கொண்டு வந்து செலுத்தி அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய அந்த பண்டிகைகள், அந்த இதெல்லாம் இருக்கு, அந்த ஃபீஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க கை கொள்ளணும். பட் த பாயிண்ட் இஸ், அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதை வெறுமனு தப்பு செஞ்சா தூக்கி உள்ள வச்சிருவான், தப்பு பண்ணா தண்டனை கொடுப்பாங்க, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த அவ்வளவாக சுருக்கி விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அதை விட ஹையர் ஸ்டாண்டர்ட். ஆண்டவருக்கு வந்து அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்த வசனம் பாருங்க, சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்.
மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவானாய் ஏதுவாய் இருப்பான். இப்போ மனுஷனை கொல்லணும்னு இல்ல, கோபம் இருதயத்துல கோபம் இருந்தால், இருதயத்தில் வெறுப்பு இருந்தால் அவர்கள் என்னவாகி விட்டார்கள்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆண்டவர் இன்னும் அடுத்த 5 காரியங்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பின்னாடி வாசிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் நம்ம தியானிப்போம். பட் பாயிண்ட் இஸ், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அவர் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் அங்க பிக்ஸ் பண்றார். நீ கொலை செய்தால் மட்டுமே குற்றவாளியாக இருப்பாய் என்றும், கொலை செய்யலன்னா, அதாவது இருதயத்துல கசப்பும் வைராக்கியமும் கோபமும் வைத்துக்கொண்டு, சகோதரன் மேல வைத்துக்கொண்டு, முன்னாடி பார்க்கும்போது ஈன்னு பல்ல காமிச்சிட்டு பின்னாடி இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு கோபத்தோடு இருந்தால், ஆண்டவருடைய பார்வையில் அவனும் எப்படிப்பட்டவன் தான்? கொலைகாரனாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஏனென்றால் அந்த இருதயத்துல என்ன இருக்கு? அந்த பகையும் வைராக்கியமும் கோபமும் இருக்கிறது. அப்படி கோபம் பட்டாலே, நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன், நியாயமில்லாமல் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம யாரையாவது கோச்சிக்கிட்டோம்னா, we are literally committing murder. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம யாரையும் எப்படி கோபிக்க கூடாது? நியாயம் இல்லாமல் கோபிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நியாயத்தோடு உள்ள கோபம் என்று ஒன்றும் இருக்கிறது. ரைச்சியஸ் ஆங்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பட் இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம நியாயமில்லாமல் வருகிற கோபத்தை, அதற்குரிய அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். அவன் கோபப்பட்டாலே அவனை கொண்டு போய் என்ன பண்ணணும்? he should be judged. அது மட்டும் இல்ல, வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். ஆலோசனை சங்க தீர்ப்பு அப்படிங்கிறது சான்ஹெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னும் இது முதல் கோர்ட்டு, சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னா, அடுத்தது ஹை கோர்ட்டு. அதுக்கப்புறம் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு. அப்போ இது வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்படி அந்த மாதிரியாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இன்டென்ஷன்ஸ் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம யார் மேலையும் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது, யாரையும் விரோதிக்க கூடாது. அது ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இங்க அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய விருப்பத்தை அவர்கள் தள்ளி விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி கோபப்படுறவங்க, எரிச்சல் படுறவங்க, நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் குற்றம் செய்கிறார்கள். அவங்க கொலை செய்யறதுங்கிறது அடுத்தது. அதுக்கு முன்பதாகவே அவர்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடுகிறார்கள். அதனாலதான் 51வது சங்கீதம் 6வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல அவர் உண்மையோடு நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் he knows our inner heart, நம்முடைய உள்ளான இருதயம், உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு யாரு? ஆண்டவருக்கு அவர் இருதயங்களை ஆராய்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல யோவான் இப்படி எழுதுறாரு: தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்போ
ஒரு மனுஷன் மேல அவனை என்ன பகைத்தாலே, ஒரு 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 ஒருவனை பகைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அறியாமல் நாம் அவர்களை கொலை செய்கிறோம். அப்படி கொலை செய்யும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நித்திய ஜீவன் அவனுக்குள் நிலைத்திராது. அப்போ நம்ம வந்து ஆண்டவர்ட்ட நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல விட்டு கொடுக்கணும், ஆண்டவர்ட்ட கேட்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா, நாம் ஒருவரும் குற்றவாளியாக இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து கோபம் வருது, எரிச்சல் வருது, பகை வருது. நம்ம வந்து என்ன பண்றோம்? அதுல நம்ம வந்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நாளும் இந்த ஜனங்கள், அதான் நான் முதலே சொன்னேன், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? they spend a lot of their time worshiping God. ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள், ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகக்கூடிய ஜனங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல போய் பலி செலுத்தக்கூடிய ஜனங்கள். அவர்கள் எப்படி செய்யக்கூடாது? வெறுமன மேம்போக்கா நான் வந்து யாரையும் கொலை செய்யல. கொலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தரையும் குத்தி கொல்லல. ஆனால் I have done enough murders in my heart. I have killed enough number of people in my heart. அப்போ மனதுல நான் வந்து செய்திருக்கேன் அப்படின்னா, I am equally held responsible. I am also a murderer. நானும் ஒரு கொலையாளி தான். எந்த மனுஷன் மேலேயாவது நான் வந்து மனுஷனை பகைத்தேன் என்றால் நான் கொலைபாதகனாக இருக்கிறேன். ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 1வது அதிகாரம் 11வது வசனத்துல, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. இதுல ஆண்டவருடைய காரியத்துல ஒரு காரியத்தை மட்டும்தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ வந்து டோன்ட் புட் அப் a show. That's all he's saying. ஆண்டவர் சமூகத்துல நான் வந்து பலி செலுத்திட்டேன், நான் வந்து இதை கொடுத்துட்டேன், ஆட்டை கொண்டாந்து பலி செலுத்திட்டேன், மாட்டை கொண்டாந்து பலி செலுத்தி, உன்னோட பலி எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பலி ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு இதுல அதே ஏசாயா புஸ்தகத்துல 58வது அதிகாரத்துல 5வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம மறைச்சிடலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம மறைக்கவே முடியாது. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் காணப்படுகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ God knows our inner heart, God knows our thinking, God knows our emotions. எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக எதுவுமே மறையல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அட் த பெஸ்ட் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, என்னால இது முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நாம் நிற்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய நீதியை நமக்கு தந்து நம்மை அவர் வந்து ரட்சிக்கிறார், விடுதலை ஆக்குகிறார், நீதிமானாக்குகிறார். நம்முடைய திறமையினால நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லா குறைவுகளோடும் தான் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை மன்னிக்கிறார், நம்மை விடுதலை ஆக்குகிறார். அது மட்டும் இல்ல, பகைவனுக்கும் ஒரு தமிழ் செய்தி ஒண்ணு இருக்கு, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா
நமக்கு தீமை செய்தவர்களையும் மன்னிக்க கூடிய இடத்துல, அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல கொண்டு வரணும்னா அது எங்கதான் முடியும்? அது அந்த சிலுவையின் கீழே மட்டும் வந்தா மட்டுமே முடியும். எனக்கு இப்போ ஞாபகம் வருது, அவங்க பேர் என்ன, அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அந்த 2 சின்ன அவருடைய பையங்களையும் அப்படியே உயிரோட இழுத்து கொண்டாங்க. ஆனால் அந்த சகோதரி, அவருடைய மனைவி, நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், இயேசு எங்களை மன்னிச்சாரு, நாங்க மன்னிக்கிறோம்னு சொல்லி அவர்கள் மன்னித்தார்கள். அதுதான் இயேசு கொடுக்கிற விடுதலை, இயேசு கொடுக்கிற மன்னிப்பு என்பது. அதுதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமே ஒழிய, we are not here to put up a show, we are not here to ஒரு ஒரு படம் காமிக்கிறதுக்காக இல்ல. நம்ம ஏதோ ஒரு ஆராதிக்கிறோம், நம்ம ஆண்டவரை தேடுறோம், நாங்களும் சபைக்கு போனோம், அது இல்லை. ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே வெளியரங்கமாக்கி, அதை அவர் வெளியரங்கமாக்குவதற்கு முன்பதாகவே நாம் முந்திக் கொண்டால் என்னாகும்? நாம் வந்து புறம்பான இருளில தள்ளப்படாமல் அல்லது நரகத்துல தள்ளப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முந்தி போய், ஆண்டவரே என்னால முடியல, என்னுடைய இருதயத்தில் பகை இருக்கிறது, என்னை மன்னியும், என்னை விடுதலை ஆக்கும், என்னை நீர் என்னை மன்னித்தது போல நாங்களும் எங்களுக்கு பகைக்கிறவர்களை, எங்களை விரோதிக்கிறவர்களை மன்னிக்க அப்படிப்பட்ட கிருபைகள் தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் கண்டிப்பா அப்படிப்பட்டவர்களை தருவார். இது வெறுமன ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது மட்டும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில வெறுமன கொலை செய்யாதிருப்பாயாகன்னு இல்லை. God goes much deeper. அவர் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் அறிந்திருக்கிறார், இருதயத்தின் எண்ணங்களையும், இருதயத்துல ஆழத்துல நம்ம யோசிக்கிறது கூட, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது கூட அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அட் த பெஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வரலாம். அப்படி செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்? சகோதரர்களை பகைக்காமல், சகோதரர்களை கொலை செய்யாமல், சகோதரர் மேல் கோபம் கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மால் நிற்க முடியும். அதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு நம்மை தாழ்த்தி நம்ம இந்த காலை வேளையில, ஆண்டவரே வெறுமன அது மட்டும் இல்ல, இங்க இன்னும் அடுத்த வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம அப்படி அந்த மாதிரி அப்படி குறைவோடு இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல பலி செலுத்த ஆண்டவர் என்ன சொல்வாராம்? நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று கண்டால், உனக்கு சகோதரன் பேரில் குறை இருக்குங்கிறது இல்ல, உன் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால் நீ என்ன செய்யணும்? நீ பலி செலுத்தாத, அந்த பலி அப்படியே வச்சுட்டு நீ போய் ஒப்புரவாகு, பின்பு காணிக்கையை செலுத்து. அப்படி செலுத்தாம போனா என்னாகும்? எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடுப்பான், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், அவன் தூக்கி ஜெயில வைப்பான். நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது சாகிறதுக்கு முன்னாடி, அது எப்போன்னு நமக்கு தெரியாது. அது இன்னைக்கா நாளைக்கா ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்முடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம என்னைக்கு பிறப்போம் நமக்கு தெரியுமா? தெரியாது. என்னைக்கு மறிப்போம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்று வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால்தான் வசனம் என்ன சொல்லுவாங்க? இன்று நீ மரித்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று நீ மரித்தால், ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நம்முடைய மரணமாக இருந்தா கூட நம்ம ஆண்டவரை சந்தோஷமாக எதிர்கொள்ள போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சகோதரர்களோடு முந்தி ஒப்புரவாகி, அவர்களோடு இணக்கமாகி, அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு, ஐக்கியமாக வேண்டியவர்களிடத்துல ஐக்கியமாகி, அவர்களோடு நம்ம நல்மனம் பொருந்தினால்
நம்ம என்ன செய்யலாம்? நம்மை நாம் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லன்னா, அப்படி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கொலை செய்கிறவர்கள் என்ன அவருடைய அந்த அந்த நகரத்துல அவங்களுக்கு இடமே இல்ல. அப்போ அங்க உள்ளேயே போகவே முடியாது. அங்க வந்து யாரோ ஒருத்தர் நம்மள பிடிச்சு நரகத்துல தூக்கி போடுறதெல்லாம் இல்ல. நம்மளாலேயே அங்க போக முடியாது. ஒரு ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு கண்ணாடி இருந்தது. வரிசையா ஒவ்வொருத்தரா வந்தாங்க. யாருமே பேசல. இங்க ஒரு வார்த்தையும் யாருமே பேசல. ஆண்டவர் இருந்தாரு, பிதாவானவர் இருந்தாரு, ஜனங்கள் எல்லாம் இருந்தாங்க. அங்க ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. வந்து நின்னவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் வலப்பக்கமா அப்படியே ஆண்டவர்ட்ட போனாங்க. மற்றவர்கள் அவங்க அவங்கள யாரும் பிடிச்சு தள்ளலாம் இல்ல. அப்படியே அவர்கள் தானாகவே அந்த இருளுக்குள்ளாக போய் அவர்கள் சேர்ந்தார்கள் என்று இது வந்து அவங்க பார்த்த சொப்பனம். இது வந்து பைபிள்ல அப்படியெல்லாம் இல்ல. அவங்க ஒரு அம்மா பார்த்த சொப்பனம். பட் அது வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானதாக காணப்படுகிறது. அங்கு ஆண்டவரே என்ன சொன்னாரு? நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை. என்னுடைய வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு? அது ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும்போது அங்கு நம்மை பார்க்க முடியும். நம்முடைய இருதயத்தின் நிலவரங்களை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லும்போது அதை உடனடியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்க வேண்டியவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டியவங்ககிட்ட ஒப்புரவாகி அந்த ஒரு அந்த அதாவது இந்த பகையோ எரிச்சலோ கோபமோ 1% கூட இருதயத்தில் இல்லாமல் ஆண்டவர் என்னை மன்னித்தார், நானும் எல்லாரையும் மன்னித்திருக்கிறேன். குறைந்தபட்சம் நமக்கு தெரிஞ்ச அந்த இடத்துலயாவது இருக்கும். நம்மள நிறைய பேர் நமக்கு நம்மள பிடிக்காம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு தெரிந்தவர்களிடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். கேட்டு நம்மை சரி பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிட கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையையும் ஆண்டவரே அதனுடைய புதிய உடன்படிக்கையில் அதனுடைய அர்த்தத்தையும் குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். நீர் வெறுமனே ஆண்டவரே அந்த கொலை என்கிறதான அந்த பிசிக்கல் ஆக்ட பத்தி நீங்க சொல்லல. ஆண்டவரே யூ கோ மச் டீப்பர் தேன் தட். என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் இருதயத்தின் யோசனைகளையும் இருதயத்தினுடைய எண்ணங்களையும் வகையறுக்கிறவர் நீர். ஆண்டவரே அந்த இன்டென்ஷன்ஸ கூட உங்களுக்கு தெரியும். என்ன என்னுடைய இருதயம் என்ன இன்டென்ட் பண்ணுது, எதை யோசிக்குது, எதை விரும்புது, அதுவும் உமக்கு தெரியும். ஆண்டவரே அது எல்லாம் உமக்கு பிரியமானதா இருக்க இன்று கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு மன்னித்தது போல ஆண்டவரே நாங்கள் எங்களை பகைக்கிறவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்டதான இருதயத்தை தாரும். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருப்பது என்பது அது உம்முடைய இரக்கத்தினால மட்டும்தான். நாங்கள் இயற்கையிலேயே கொலைபாதகர்களாகத்தான் இருக்கிறோம். அநேகரை கொலை செய்து இருக்கிறோம். எங்களுடைய இருதயத்துல எங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய the way we behave, way we spoke. ஆனால் நீர் எங்களுக்கு மன்னித்து உடைய பிள்ளையாக நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களை மறுபடியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ரத்தத்தால் எங்களை கழுவும். ஆண்டவரே உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். எல்லா துதி கனமையுமே நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் தயவுசெய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord.